எல்லாம் வல்ல இறைவனின் அருட்கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய திருக்கோயிலில் நடத்துகிற ஒவ்வொரு அரண் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா அன்பு பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் என்னாலும் உயர்ந்த நிலைகளோடு எல்லா புண்ணியங்களும் நிம்மதியை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்மெல்லாம் மனித பிறவி எடுத்தது கர்மாவின் வினைப்படிதான் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. மனிதன் ஒரு போரை வென்று விடுவான், ஒரு மனிதனை வென்று விடுவான், வறுமையை கூட வென்று விடுவான். ஆனால் கர்மாவையும் விதியையும் மட்டும் வெல்ல முடியாமல் தான் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். முதல்ல அவனுடைய மனதையே அவன் வெல்லவில்லை. மனிதன் தன் மனதையே இன்னும் வெல்லவில்லை. மனதை வெல்ல முடியாதவன் தான் மயக்கத்தை உற்று இந்த வாழ்வுங்கிற ஒரு பெரிய அனித்தியமாகிய மாயைக்குள்ளே மறைந்து வேதனைகளை அனுபவித்து துடித்துக் கொண்டிருக்கிறான் மனிதன். ஒரு கோவிலுக்கு சென்று வழிபடுவது பெரிதில்லை, அங்கே கூடிய கூட்டங்களோடு மதிப்பு மரியாதையோடு இருப்பது பெரிய விஷயமில்லை. ஆனால் தன்னை உணர்ந்து தன் பக்கம் இருக்கிற பாவத்தை தீர்ப்பதற்காக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலைகளை பெறக்கூடிய தத்துவம் மட்டும்தான் மனிதனுக்கு ரொம்ப நியமமானது. அது மட்டும்தான் நித்தியமானது, மாயை அற்றது. அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்த தெரிந்த ஒரு ஸ்தலம் இருக்கிறதுனால் அது புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில் மட்டும்தான். எல்லா இடங்களிலும் பார்ப்பீங்க, மது குடிச்சுக்கிட்டு சாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க, சுருட்டு எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்து மரபுப்படி ஏதோ அவங்க அந்த பழக்க வழக்கத்துல செய்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம எல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான் விஷயம். எனக்கு குடிக்கிறதும் பிடிக்கல, சுருட்டு இழுக்கிறதும் பிடிக்கல, பீடி இழுக்கிறதும் பிடிக்கல, கோயில போடுறதும் பிடிக்கல, என்ன பான்பராக்கு வைக்கிறதும் எனக்கு பிடிக்கல. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னை வைத்து எல்லாரும் நல்வழியாக இருந்துக்கணும்னு நான் விரும்புதேன். சாமியே குடிக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல வந்துச்சுன்னா நம்ம குடிச்சா இல்லையா? அப்ப என்ன திவிய நீங்களும் ஆளுக்கு ஒரு பாட்டு எடுத்து வந்து ஓரமா உட்காந்து தண்ணி அடிப்பீங்க. இதான உண்மை. இந்த நிலைமை நம்ம உலகத்துல நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். உங்களை நீங்களே அழித்துக்கொள்ள நான் ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புறேன். நான் மன நிறைவா விரும்புறேன். அதனால்தான் ஒழுக்கத்தை கற்பிக்கிறேன். அதே மாதிரி நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்ம குறைகள் தீரணும், நமக்கு விளக்கம் கிடைக்கணும். சில விஷயத்துல நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கல, அது இங்க போனா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் சாமி கூப்பிட்டாலும் கூப்பிடவில்லை எல்லாரும் மன நிறைந்த ஒரு தெய்வ சக்தி இங்க இருக்கு, பிரார்த்தனை செய்வோம் நடக்கும் என்ற பூரண எண்ணத்தோடு வந்து வெற்றி அடைந்தவர் பலர், தன் எண்ணங்கள் நிறைவேறியவர்கள் பலர். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பக்தர்களாகிய உங்களுடைய தூய மனசு, உங்களுடைய உண்மையான பிரார்த்தனை, உங்களுடைய உண்மையான உள்ளம். அதுதான் அதுக்கு காரணம். நீங்க கவலைப்படுகிற பொழுது கவலையை மட்டும் நினைக்கிறீங்க, ஆனா அதை தீர்க்கக்கூடிய மருந்து கடவுள் தான் அப்படிங்கிறது நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த கவலை தானா பறக்கும். நீங்க வருத்தப்படுகிற பொழுது வருத்தத்தை மட்டுமே உணர்ந்து சிந்தனை பண்றீங்க, அதுக்கு வழிகாட்டி என்னங்கிறத ஞானத்தை நீங்க புரிஞ்சுங்கன்னா அந்த வருத்தம் உங்களை விட்டு நீங்கும். ஆனா இந்த நிலைகளுக்கெல்லாம் நீங்க வர்றதுக்கு தயாரா இல்லை. நீங்க எப்படியோ சடன்லி ரிலீஃப், உடனடியாக நிவாரணம் ஆகுவது எப்படி அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளதான் பக்தன் இருக்கான். ஏன்? அவனுடைய காலத்துல தியானத்தையும் தவத்தையும் இருந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் இல்லை. அவன் பொருள் பொருள் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற வழியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நாளைய செலவென்ன, நாளைய வாழ்க்கை என்ன என்ற ஒரு தத்துவத்துல மனிதன் இன்னைக்கு மயங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை யாராலும் தவிர்க்க முடியவில்லை. அதுக்கு நீ தவம் இருப்பா சரியா போயிடும்னு சொன்னா அவன் எப்படி தவம் இருக்க முடியும்? தவம் இருந்தவர்களுடைய ஆசையை பெற்று அந்த தரித்திரத்தை நீக்க முடியும். இவ்வளவுதான் சரி. ஆனா என்னைக்கு நித்தியமானது என்ன என்றால் மனோதவம், நம் மனதை பக்குவப்படுத்துறது,
இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவது, நம்மை வந்து சரணாகதி தத்துவமாக மாற்றிக்கொள்வது, இப்படியெல்லாம் இருக்கு. கர்மாவை வென்றவர் யாரும் இல்லை. ஸ்ரீராமனுடைய அவதாரத்துல மனித பிறவியா எடுத்து கர்மமா இருந்துச்சு, வனவாசக்கு போனாரு. சிவபெருமானுடைய அவதாரத்துல கர்மா இருந்துச்சு, பித்தனாகி சுடுகாட்டுக்கெல்லாம் அலைஞ்சி மண்டை ஓட்டுல பிச்சை எடுத்தாரு. ஏன்? அவருடைய கர்மா. இது வந்து மனிதனாக பிறந்ததனால் எடுக்கப்பட்ட அவதாரம். ஆனா மனித தனியில மட்டும் இருந்த அந்த பூரண சிவத்துவம் என்பது அவைகளெல்லாம் நீக்கியது என்பதுதான் நம்முடைய சான்றுகள். எல்லா தீர்க்கதரிசிகளையும் எடுத்துக்காங்க, எல்லாருமே சித்திரவதை அடைஞ்சிருக்காங்க. அது எந்த வழிகளை சார்ந்த தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி. நோயாலே மாண்டான் புத்தன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தொண்டையிலே புற்றுநோய் வந்து வேதனைப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தொண்டையில் புற்றுநோய் வந்துச்சு. உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு புற்றுநோய் இருந்துச்சு. கடைசியில் சுவாமி விவேகானந்தருடைய பிடிவாதத்தின் பேரில் அறுவை சிகிச்சை செய்து அவர் பாதுகாக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை விவேகானந்தர் அவர்களுக்கு நீரிழிவு நோயாகிய சுகர் இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? சரீரம் எடுத்த எல்லா மனிதனுக்கும் கர்மா வேலை செய்யணும். எல்லாத்துக்கும் கர்மா இருக்கு. உங்களில் பல பேர்கள் நோயிட்டு இருப்பீங்க. என் பக்கத்தில் வந்து தீர்வுன்னு நினைச்சிருப்பீங்க. எனக்கு தெய்வத்தின் குரல் கேட்கணும். அடே, உன்னுடைய ஆசீர்வாதத்தால் இவன் சரியாயிருவான்னு சொன்னாதான் உன்னை நான் சரியாக்கி தரேன்னு நான் சொல்லுவேன். எல்லாரையும் நான் சரியாக்கிறோன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த குரல் கிடைக்கணும். அந்த தெய்வத்தை சாங்கிருத்தியம் என் செவியிலே விழ வேண்டும். அப்பொழுதுதான் நான் உன்னை குணமாக்கிட்டேன்னா நல்லாயிருவ நீ போ அப்படி சொல்லுவேன். அப்படி இல்லாதவனுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மருத்துவத்தால் நீ சரியாகுவாய், ஆயுர்வேதிக் மருத்துவத்தால் சரியாகுவாய். ஏன்? இது அறுவை சிகிச்சைக்குரியது அல்ல என்பதை உணர்ந்து நான் சொல்லுவேன். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லம்மா, ஒரு அறுவை சிகிச்சை இந்த பிறவில செஞ்சுதான் ஆகணும், உன் உடல்ல பங்கப்பட வேண்டிய விதி இருக்கு மகளே, உனக்கு ஆபத்தெல்லாம் நான் காப்பாத்துறேன், சிகிச்சை நீ வெற்றி அடைவாய் என்று நான் சொல்லி விடுறேன். ஏன்? இந்த பிறவில இந்த கர்மா இந்த சரீரத்துல இதை செய்யணுங்கிற விதி இருக்கு. அதை உணர்ந்துதான் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரையும் மாயையிலே மயக்கி எல்லாமே என்னால் முடியும் என்ற ஒரு மமதையை உங்கள் உள்ளத்தில் உருவாக்கி ஒரு மயக்க நிலையில் இந்த ஆன்மீகத்தை நடத்த நான் விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால உண்மையாக இருக்கணும். அதான் மிக நல்லது. உங்களுடைய சரணாகதி தத்துவம் நம்முடைய உள்ளத்துக்கு மிக தேவை. ஒரு துறவிக்கு முட்டுல வந்து சவ்வு விட்டு இருந்துச்சு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. சரி ஐயா பண்ணிடுவோம்னு அவர் மனசார ஏற்றுக்கிட்டாரு. ஆபரேஷன் டாக்டர் சொன்னாரு, மயக்க இன்ஜெக்ஷன் போடணும், மரம் பறக்கிற இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேண்டாம், நீங்க அறுவை சிகிச்சை செய்யுங்கள், என் மனதை நான் அடக்கிக் கொள்கிறேன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னார் பார்த்தீங்களா? என் மனதை நான் அடக்கிக் கொள்கிறேன், நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் மருத்துவர் அவர்களே அப்படி சொன்னார். டாக்டர் நினைஞ்சாரு, மயக்க மருந்து போடாமலே மரம் மறக்கிற இன்ஜெக்ஷன் இல்லாமலே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தார். அப்படின்னா அந்த துறவி எந்த அளவுக்கு தன் மனதை வலிமையாக கட்டி காக்கும் உணர்வு படைத்தவராக இருப்பார் என்பதுதான் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது. அருணகிரி சொல்வார், நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார் தாமே. என்ன சொன்னாரு? நோயுற்று தளரக்கூடாது முருகா, நொந்து மனம் நான் வாடிடக்கூடாது முருகா, வாயில் கிடந்து விடக்கூடாது பரம்பொருளே, என்னை முக்தி நிலைக்கு ஆக்கி என் ஆன்மாவை உன் திருவடிகள் சேர்ப்பாயாக முருகா அப்படி சொன்னார். அப்ப எல்லா மனிதனும் என்ன நினைக்கிறான்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நினைக்கிறான். உடல்ல உறுதி இழந்து போயிட்டானா சிலர் மனசுல தளர்ந்துருவான், அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. உடல்ல உறுதி இருக்கும், மனம் தளர்ந்துருவான், அவனும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ மனதாலும் உள்ளத்தாலும் உடலாலும் ஆரோக்கியமா இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த உலகத்துல உற்சாகமா வாழ முடியும். அதுக்கு என்ன வேணும்? மனோதைரியம் வேணும். மனோதைரியம் வேணும், ஆழ்ந்த பக்தி வேணும். அந்த பக்தி மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்கும். பட்டினத்தார் வடிவுடை அம்மான் கோவில் வாசல் உட்கார்ந்துருந்தார். ஆராதனை நடக்கு. அம்மா சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி எல்லாரும் கள்ளத்துல கொட்டிக்கிட்டாங்க. இவர் அப்படியே மௌனமா உட்கார்ந்துருந்தார். ரெண்டு பேரும் கேட்டாங்க, என்னையா
பிச்சைக்கு தான் வந்தையா, பெருமானை கும்பிடவில்லையா அப்படின்னு கேட்டார். அது சாமி சொன்னார், மகனே நீ புரிந்ததை நான் புரியவில்லை, நான் புரிந்ததை நீ ஏற்கவில்லைன்னார். எவ்வளவு அருமையா சொன்னார். நீ புரிந்ததை நான் புரியல, புரியதுக்கு நான் விரும்பல, நான் புரிந்ததை நீ புரியவில்லைன்னாரு. அப்படி என்னையா நீ புரிஞ்சுக்கிட்டார்? உட்கார்ப்பான்னார். உட்கார்ந்தாங்க. எங்கே இறைவனை உன் கண்களால் நீ பார்த்தாயோ அந்த இறைவனை என் நெஞ்சுக்குள்ளே நான் பார்த்தேனப்பா. எந்த ஆராதனையை நீ ஆலயத்தில் கண்டாயோ அந்த ஆலயத்தை என் உள்ளுக்குள்ளே அந்த ஆராதனையை நான் ரசித்தேனப்பா. நான் புரிந்ததை நீ புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் மகனே என்று சொன்னான். அவன் சாஸ்தாகவும் நமஸ்காரம் மட்டும் போனான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம உள்ளத்துக்குள்ள பகவானை பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். கடவுளை நம் உள்ளத்துக்குள்ள பார்க்கக்கூடிய மனோபக்குவம் எல்லாருக்கும் வரணும். அப்படி உள்ளத்துக்குள்ள பார்த்து நீ இந்த உலகத்துல வெட்ட வெளியிலையோ வெளி உலகத்திலேயோ எங்க கும்பிட்டாலும் சரி, நிச்சயமாக நம்ம எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருவோம். அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மீகத்துடைய தத்துவம். அதனால உள்ள தூய்மை உண்மையின் வலிமை, மனதின் தூய்மை மன கோயில். அதனால்தான் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்பது நம் கோவில் தத்துவமாகும். உங்க எல்லாரும் உள்ளத்திலும் கருப்பசாமி இருக்கார், உங்க எல்லாரும் மனதிலும் இருக்கிறார், எல்லாரும் உணர்விலும் இருக்கிறார். கர்மாவினைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கருத்திலே இறைவனுடைய உணர்வுகளும் நினைவுகளும் இருந்தால் நினைத்ததெல்லாம் வெற்றியாகும். நாம் நெஞ்சு நிறைய அவனே வீட்டிருப்பான் என்னும் உண்மையை சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.